இல்லை, இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசிஷன் அவர் எடுத்திருக்கார். கலந்துக்கக்கூடாதுன்றது ஒரு ப்ராக்டிக்கலான டிசிஷன். இன்றைக்கி இருக்கிற அவர் பொலிட்டிக்கலாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இந்த நிலைமைக்கு இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. விஜயே வந்து 26க்கு அப்புறம் ஆட்சிக்கு வரமாட்டார், 26 ஆட்சிக்கு வரமாட்டார்னு திருமாவளவனே சொல்கிறார் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அவரை நம்பி இவர் எப்படி போவார்? அதிகாரத்தில் பங்குன்னு அவர் சொல்ல முடியாது, அவர் ஆட்சிக்கு வரமாட்டார் அப்படி சொல்கிறார். திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால வன்னியர் ஓட்டையும் வாங்குறாரு, நான் வன்னியர் ஓட்டையும் வாங்குறாரு. திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திமுகவுக்கு பட்டியலின ஓட்டு அதிகமாக போகுது. அதனால் நான் மறுக்கலை, இருக்குது. இது ஒருத்தருக்கு பெனிஃபிட் ஆகிற ஒரு விஷயம். விடுதலை சிறுத்தைகள்னால தான் திமுக ஆட்சிக்கு வந்தது, அல்லது சிபிஎம்னால தான் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாம் கூட்டுங்க சார் மொத்தம் எவ்வளோன்ட்டு. அதிகாரத்தில் பங்களிப்பு போன்ற விஷயங்கள் அதிமுக சொன்னாங்கன்னா திமுகவுக்கு ஒரு அழுத்தம் வரும். அதிமுக அதிகாரத்தில் பங்களிப்பு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க, எடப்பாடி சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க, அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுக்க வேண்டிய கம்பல்சன் வரும். அதே சமயம் ஆட்சிக்கு எதிரான ஒரு போக்கும் இங்கே வரும். அதே சமயம் எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரி கூட்டணி அமைக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட அழுத்தத்தை திமுக மேலே உண்டாக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அதை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம், இப்போ அமைதியாக இருக்கலாம்னு தீர்மானிச்சிருப்பார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வருகின்ற 6ஆம் தேதி அம்பேத்கர் அவருடைய நூல் வெளியீட்டு விழா நடக்குது. ஆனந்த விகடன் குழுமமும் ஆதவர்ஜுன் அவர்களுடைய அந்த இதுவும் சேர்ந்து நிறுவனமும் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த நூல் வெளியீட்டு விழாவை வந்து நூலை வெளியிட போகிறவர் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அது இப்போ பங்கு கொள்கிறவங்க, அதை வாங்கிக்க போகிறவங்க யாருன்றதெல்லாம் வந்திருக்கு. நீதிபதி சந்துரு போன்றவர்கள், அப்புறம் அம்பேத்கரின் பேரன், இவங்கெல்லாம் வந்து வாங்கிக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்றது இதில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே இது பெரிய பேசு பொருளாக போயிட்டு இருந்தது. விஜய் திருமாவளவன் ஒரே மேடையில் எப்படி சேருவாங்க, அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் பேசப்படும் அப்படின்ற பல விஷயங்கள், இதற்கு திமுக என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் திருமாவளவன் இந்த புத்தக வெளியீட்டை வந்து புறக்கணிச்சிருக்காரா அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக இப்போ தெரிஞ்சிருக்கு. இதுவும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு வேறு ஏதேனும் ஒரு புத்தக வெளியீடாக இருந்திருந்தால் இது பேசு பொருளாக இருக்காது. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த நூல் வெளியீடு அப்படின்னும் போது இதில் அரசியல் தாண்டி திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு பல தரப்பிலிருந்தும் கருத்துக்கள் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசிஷன் அவர் எடுத்திருக்கார். கலந்துக்கக்கூடாதுன்றது ஒரு ப்ராக்டிக்கலான டிசிஷன். இன்றைக்கி இருக்கிற அவர் பொலிட்டிக்கலாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இந்த நிலைமைக்கு இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது, தற்சமயத்துக்கு நல்லது. ஏன்னா வந்து 99லேருந்து தேர்தல் அரசியலில் விசிகே இருக்காங்க. இன்றைக்கி தான் அவங்க வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் ஒரு 2 MP 4 எம்எல்ஏக்கள் பொது தொகுதியில் இருந்து வந்திருக்காங்க எம்எல்ஏக்கள்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெற்றி கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு, கட்சிக்கு சின்னம் ரெகக்னைஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து எப்படி சாத்தியமாச்சு? இந்த கூட்டணியில் 19ல் நீங்கள் இருக்கீங்க, தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு வரீங்க, அதனால தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாச்சு. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது, எதுக்கு வந்து ஒரு சரியான கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு திமுகவுக்கு இன்னும் 12 மாதம் கழிச்சு என்ன இருக்குன்னு நான் சொல்லலை. இன்றைக்கி இருக்கிற போது இவர் இன்றைக்கி வந்து திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும்போது அந்த கூட்டணியில் இவர் இருக்கார். ஆனால் இன்றைக்கி லெவலில் எதிர்க்க வந்து எந்த கூட்டணியும் வெற்றி பெற வாய்ப்பு உள்ள வாரியான ஒரு கூட்டணி எதுவுமே இல்லை. விஜயே வந்து 26க்கு அப்புறம் ஆட்சிக்கு வரமாட்டார், 26 ஆட்சிக்கு வரமாட்டார்னு திருமாவளவனே சொல்கிறார் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அவரை நம்பி இவர் எப்படி போவார்? அதிகாரத்தில் பங்குன்னு அவர் சொல்ல முடியாது, அவர் ஆட்சிக்கு வரமாட்டார் அப்படி சொல்கிறார். அதிமுகவும் ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கல. அதிமுக தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்புன்னு சொல்கிற தகுதி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டுன்னு அவர் சொல்கிறார் திருமாவளவர். அப்படி சொல்லும்பொழுது அதிமுக அதை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை. அப்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, எதிர்க்க வந்து உங்களுக்கு வந்து எதிர்க்க போனாலுமே வெற்றியே கிடைக்கிற கூட்டணி ஒன்று இல்லைன்ற போது இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இதில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சார்? இது ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி, இது கட்சி சாரா நிகழ்ச்சி தான். இதில் எந்த கட்சி அப்படின்ற மாதிரி எந்த விதமான இதுவும் இதில் இல்லை. அதுவும் ஆதவர்ஜுனா அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர், அவரும் இந்த இதில் முக்கியமான ஒரு நபராக இருக்கார். இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் விஜய் இல்லை அந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த நூல் வெளியிடுறதா இருந்ததா அதில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல விஜய் தானே வராரு, அங்கே போய் போகிறதுல என்ன பெரிய இதாக எடுப்போதாங்க? அவருக்கு நடிகர் விஜயா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நடிகராகவும் இருக்கார், அரசியல் தலைவர் விஜயா இருக்கார், அவர் இன்னும் நடிகராகவும் இருக்கார். இல்லை அரசியல் தலைவராக மாறிட்டார்ல. ஆமாம், நடிகர் ப்ளஸ் அரசியல் தலைவராக தானே இருக்க மாறிட்டார்ல. ஆனால் ஏன் அரசியல் தலைவராக மாறின பிறகு ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். புதுசாக பல பேர் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே திமுகவை அழிக்கணும்னு தான் நினைக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த சொன்னார்.
அது விஜயை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனா அழிக்கணும்ன்றது இந்த சைடுல இருந்து யாரும் சொல்லல. அந்த அழிக்கணுன்றது என்னன்னா ஆட்சியை விட்டு அகற்றணுன்றது தானே. அழிக்கணுன்றது நேரடியாக அழிக்கணும்னு கிடையாது, அகற்றணுன்றது தானே. ஆட்சியை விட்டு அகற்றணும். அப்போ அந்த எண்ணத்துல தான் அவர் வந்திருக்கார். அது அந்த எண்ணத்துல தான் வர முடியும். அவர் திமுக வச்சு தான் வர முடியும். அதான் வந்திருக்கார். நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க, திமுக அகற்றணும்னு ஒருத்தர் வந்திருக்கார். அவரோட நீங்கள் சேர்ந்து இருக்கும்போது அது தவறான ஒரு கம்யூனிகேஷனை கொடுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு. அதிகாரத்தில் பங்களிப்புன்ற ஒரு விஷயம் அவர் ஒரு வலையை போட்டாருன்றது உண்மை. அதில் நீங்கள் வந்து மாட்டலன்றது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை கூப்பிட்டீங்கன்ற ஒரு விஷயம். அதை திமுக வந்து அதை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்றது இன்னொரு விஷயம். அது நீங்களும் வந்து திமுக சொன்னதை கேட்டு நடந்துட்டீங்கன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது ஆதவ அர்ஜுனா வந்து என்ன போட்டார் ட்வீட்டு, உதயநிதி 4 வருஷத்தில் வந்து டெப்டி சிஎம் ஆகலாம், நான் வந்து எங்கள் தலைவர் ஆகக்கூடாதாலாம் போட்டார். உங்கள் தலைவர் சிஎம் ஆகலாம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் உதயநிதியை குறிப்பிட்டு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அது தேவையில்லாத விஷயம். எங்கள் தலைவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது, சிஎம் என்ன பிஎம் கூட ஆகலாம்னு நீங்கள் சொல்லலாம், அது உங்களுக்கு உரிமை. ஒரு ஆதங்கம் தானே சார். அதான் உதயநிதி பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. தேவையில்லாமல் உதயநிதி பேர் இது. அவர் வந்து ஒரு கூட்டணி கட்சியில், உங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியில் அடுத்து ஒரு தலைவராக அவர் ரெடி ஆகிட்டு இருக்கார். அவரை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு சரியான ஒரு டேஸ்ட் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் கூட்டணியில் இல்லாத போது நீங்கள் இதெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை யாரும் கவலை இல்லை. திரும்பவே என்ன சொல்கிறாரு, நான் இந்த கூட்டணியை கட்டமைக்கிறதுல எனக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது, நான் இந்த கூட்டணியில் தொடர்ந்து இருப்பேன். 26லையும் இதுதான். அதுதான் கேட்குறேன். அவர் அந்த கூட்டணியில தான் இருக்க போறாரு, உறுதியாக அந்த கூட்டணியில் இருக்க போறாரு. அப்படின்னும் போது ஒரே ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது மூலியமா திமுகவின் கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம் அப்படின்றது நம்புறாரு. அந்த நிகழ்ச்சியில ஏதாவது இந்த கூட்டணியை பற்றியோ இந்த அரசாங்கத்தை பற்றியோ ஒரு விமர்சனங்கள் வந்தால் யார் பொறுப்பெடுத்துப்பாரு? இல்லை, எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சார். ராஜ்நாத் சிங்கை கூட்டம் வந்து நாணயம் வெளியிட்டு அது வந்து ஒரு புகழற விஷயம். அது வந்து ஒரு தலைவரை பற்றி புகழற விஷயம். இது அப்படி இல்லை. அம்பேத்கரை பற்றி ராகுல் காந்தியை கூப்பிட்டு அம்பேத்கரை பற்றி பேசும்போது பலவிதமான விமர்சனங்கள் வரும். இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் எப்படி இருக்கு, இல்லை ராஜ்நாத் சிங் வேலை ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்கலாமே. அது வந்து கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷனுக்கு, அது கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷன். அவங்க கவர்மெண்ட் கூப்பிடுறாங்க, ராகுல் காந்தி கூப்பிடல. அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா திரும்ப வந்து பல ஃபங்க்ஷன் நடத்தினார். அவர் ராகுல் காந்தியோட கூப்பிட்டுருக்கலாமே. ராகுல் காந்தி வராதெல்லாம் அவரோட இஷ்டங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் இன்னொன்று வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நடத்தினாரே தவிர கொள்கை ரீதியாக வந்து திமுகவும் பாஜகவும் நேர் எதிராக தானே இருக்குது. அப்புறம் அப்புறம் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் கவர்னரை பற்றி என்ன சொன்னார், ஆரியர்கள்னு சொன்னாரா இல்லையா, திரும்பி போன்னு சொன்னாரா இல்லையா, இதெல்லாம் அப்புறம் எல்லா கட்டத்துலேயும் மத்திய அரசோட பாலிசி லெட்டரை எழுதிட்டுருக்காரா இல்லையா, எழுத்து பேசிகிட்டு இருக்காங்களா இல்லையா, நிதி கொடுக்கலன்றதுலேருந்து டங்ஸ்டன்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லையா. ஸோ அந்த ஸ்டாண்டில் வந்து உறுதியாக இருக்காங்கல்ல. அதே ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். அதுவும் கலைஞர் கருணாநிதி வந்து அந்த கட்சியோட தலைவர், அவருக்கு புகழ் சேர்க்கிற ஒரு விஷயம் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷன். அதனால வந்து ஒரு மத்திய அரசு நாணயத்தை வெளியிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல மற்ற கூட்டணி கட்சிகள் பெரிய எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆளுநரோடு வந்து தேநீர் அருந்துவதாக இருக்கட்டும், இப்போ அதானி அவர்களை சந்தித்த விஷயமா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்ல பெரிய எதிர்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு இவ்வளோ அறிக்கைகள் வந்து கொடுக்க வேண்டிய அளவுக்கு திமுகவுக்கு நெருக்கடி இருக்கு. திமுக ஓப்பனாக வந்து நீங்கள் கலந்துக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையா திமுக? ஆனால் அந்த இது இருக்கு இல்லையா, ஒரு எண்ணம் வருது இல்லையா. திமுகல இருந்து யாருமே வெளிப்படையா நீங்கள் வந்து அவர்களே நீங்கள் விஜயோடு இந்த விழாவில் கலந்துக்கணும் யாரும் சொல்லவே இல்லையே. ஒருவேளை வந்து மறைமுகமாக ஏதாவது சொன்னாங்களா எனக்கு தெரியாது. நேரடியாக வெளிப்படையாக யாரும் சொல்லவே இல்லையே. அது அவரோட முடிவு தான், அவர் எடுக்கிற முடிவு தானே. முதல்ல வந்து அதிமுக கலந்துக்கலாம்னு சொன்னதும் அவருடைய முடிவு தான். அப்புறம் வந்து விஜயை பற்றி சொன்னதும் அவர் எடுத்த முடிவு தான். அவர் ஆட்சிக்கு வரமாட்டார் சொல்லதான். நாங்கள் தான் இந்த கூட்டணியில் கன்டினியூ பண்ணுவோம், நாங்கள் கூட்டணியை கட்டமைச்சதில் எங்களுக்கு ஒரு பங்குன்னு சொன்னதும் திரும்ப தான் சொன்னார். ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கார் இல்லையா திருமாவளவன் அவர்கள். வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இப்போ அவர் வந்து அவர் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துலலாம் அவர் இல்லையா? அப்படிலாம் நான் நினைக்கல. அவரும் திமுக கூட்டணியிலே இவருடைய ஓட்டு திமுகவுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, திமுகவுடைய ஓட்டு இவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. 2 பேரும் ஒருத்தருக்கு பயன்பெற அளவில் தான் இருக்காங்க. அதில் பாலகிருஷ்ணன் சொன்னதை நான் ஒத்துக்கல. பாலகிருஷ்ணன் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கார் போல் இருக்கு. கூட்டணி கட்சியினால்தான் திமுக ஆட்சிக்கு வருது. அதுதான் தவறான ஒரு கருத்து, என்னோட கருத்து. திமுகவுக்கு கூட்டணி இல்லாமல் திமுகவும் அதிமுகவும் வெற்றி பெற முடியாது. கூட்டணி இல்லாமல் நீங்கள் எத்தனத்துக்கு வருவீங்க சொல்லுங்க? கூட்டணி இல்லாமல் நீங்கள் எத்தனத்துக்கு வருவீங்க சொல்லுங்க? நீங்கள் பல பேரோட கூட்டணி வச்சுருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? மக்கள் நல கூட்டணி சொல்கிறேன். எவ்வளோ வச்சுருக்கீங்களா? வந்தீங்களா நீங்கள்? உங்களால் வர முடிஞ்சுதா? திமுகவோட கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் தான் வெற்றியை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் எத்தனை இடத்துக்கு வந்தீங்க? நீங்கள் திருமாவளவன் வந்து அந்த இடத்துல இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஏன்னா இப்போ திமுக, நான் என்ன சொல்கிறேன், அதுக்குன்னு திருமாவளவன் குறைவாக மதிப்பிடலை. அவரால் திமுக கூட்டணிக்கு பெனிஃபிட் இருக்குது. இல்லை, அவருடைய வருகை தான் அதிமுக தாவேக்காலாம் எதிர்பார்க்கலாம் சார். திமுக கூட்டணியில் ஒரு பிளவு வரும்னா அவங்க சந்தோஷமாக அதை ட்ரை பண்ணி பார்க்க தானே செய்வாங்க. அவர் போகிறதுனா திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால வன்னீர் ஓட்டையும் வாங்குறாரு, நான் வன்னீர் ஓட்டையும் வாங்குறாரு.
திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திமுகவுக்கு பட்டியலின ஓட்டு அதிகமாக போகுது. அதெல்லாம் நான் மறுக்கலை, இருக்குது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பெனிஃபிட் ஆகிற ஒரு விஷயம். விடுதலை சிறுத்தைகள்னால தான் திமுக ஆட்சிக்கு வந்தது, அல்லது சிபிஎம்னால தான் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாம் கூட்டுங்க சார், மொத்தம் எவ்வளோன்ட்டு. அதிகபட்சம் 10% இருப்பாங்களா, 10-11% இருப்பாங்க. திமுக 26% ஓட்டு வாங்கியிருக்குல்ல. நம்ம பாயிண்ட் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் ஓட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, என் ஓட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, இதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுறீங்களா, இதன் மூலமாக நான் வெற்றி பெறுறேன். நான் பெரிய கட்சியாக இருக்கிறதுனால, அதிக இடங்களில் போட்டி போடுறதுனால நான் ஆளுங்கட்சியாக வரேன். நீங்கள் வந்து குறைவான இடங்களில் போட்டி போடுறீங்க, அதனால் குறைவான இடங்களில் வின் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு சின்ன கட்சியாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது. அது காரணம் என்ன? இந்த கூட்டணி தானே. இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பல கூட்டணிகள் இருந்தீங்க, நீங்களே சிங்கிளாக வின் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து சிதம்பரத்தில் எத்தனை தடவை வெற்றி பெறுறீங்க, நீங்கள் உங்கள் எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கூட்டணியில் பார்த்த வெற்றி தானே. அப்போ நீங்கள் வந்து திமுக வந்து எங்களால் தான் திமுக வெற்றி பெறுது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய லெவலில் நிச்சயமாக திரும்ப இது மாதிரி சொல்ல மாட்டாங்க. பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் என்னோடய பாயிண்ட் என்னென்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பெனிஃபிட் ஆகிறது தான் கூட்டணி. அந்த பெனிஃபிட் ஆகலைன்னா கூட்டணியில் வேணும் வேலை இல்லை. இந்த கூட்டணி பர்ஃபெக்டாக ஏன் இருக்குன்னா, ஓட்டு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இவங்க ஓட்டு அவங்களுக்கும், அவங்க ஓட்டு இவங்களுக்கும் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எல்லாருமே வெற்றி பெறுறாங்க. வின் சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அந்த வின் சுச்சுவேஷனை வந்து எதுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் அது வந்து ஒரு பெரிய அது வந்து ஒரு இப்போ வந்து என்ன இருந்தாலும் சார், அரசியல்ன்றது வந்து உங்களுக்கு பழைய காலத்து அரசியல் மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மேரேஜ் திருமண வீட்லேயே 2 தலைவர்கள் எதிர் முகாமில் இருக்கவங்க சந்தித்தாலே அது வந்து ஒரு அரசியல். இப்போ ரஜினியை சந்தித்தார் சீமானு, எவ்வளவோ பேசுகிறோம் நம்ம அதை பற்றி. அவங்க சும்மா பார்த்துருப்பாங்க, 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க, அரசியலும் பேசியிருப்பாங்க. ஆனால் சீமானுக்கு அது எந்த விதத்திலும் உதவ போகிறதில்ல. ஆனாலும் அதை பற்றி எவ்வளோ டாக்ஸ் ஓடிட்டுருக்குங்க. அவரை தான் சிஎம் கேண்டிடேட்டாக போட போகிறாங்க, பாஜக அதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு, எவ்வளோலாம் வருது. அதெல்லாம் நடக்க போகிறது இல்லைன்னு வேறு விஷயம். பட் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுது, ஒரு விஷயத்தை கிளப்பி விடுது இல்லை. இப்போ அதே மாதிரி இந்த இது வெறும் வாய்க்கு அவல் மாதிரி இந்த விஷயம் கிளப்பி விட்றோம். கீழே இருக்காங்கல்ல தொண்டர்கள், 2 தரப்பையும் சேர்ந்தவங்க தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தேர்தலில் இணைஞ்சி வேலை செய்யணும்ல சார். சிதம்பரத்தில் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா வெறும் பட்டியலினத்தோர் ஓட்டு வாங்க மட்டுமா வின் பண்ணீங்க? வன்னியர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இருந்தாலும் திமுக வன்னியர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அதனால தான் வின் பண்ணுறீங்க. கம்ஃபர்டபுள் மார்ஜினில் இந்த வாட்டி எப்படி வின் பண்ணீங்க? ஸோ அதுக்கான சான்ஸ் எப்படி வந்தது? திமுக கவர்மெண்ட் செய்கிற நல்ல திட்டங்கள்னால உங்களுக்கு ஓட்டு வருது இல்லையா? பெண்களுக்கு செய்கிற திட்டங்கள்னால பெண்கள் ஓட்டெல்லாம் வருது இல்லையா? அது இப்போ திமுக வருது, உங்களுக்கு வருது இல்லையா? ஸோ இந்த அட்வான்டேஜ் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், இவர்களால் அவர்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னா அவர்களால் இவர்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. என்னால் தான் நீ, ஒன்றால் தான் நான் கிடையாது. முன்னாடி அனுபவத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் பல கூட்டணிகள் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அதெல்லாம் வெற்றி கூட்டணியாக இல்லை. இது வெற்றி கூட்டணியாக இருக்குது. அதனால் எதுக்கு வெறும் வாய்க்கு மற்றவங்களுக்கு எதுக்கு அவல் கொடுக்கணும்? எதிர்க்கட்சிகள் வந்து இந்த கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது மாதிரிலாம் சொன்னால் நம்மளோட உடனே திமுகவுக்கு முட்டு கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. உண்மையை யாரும் ஏற்றுக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. திமுக தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுவோம் நம்ம, அது வேறு விஷயம். பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ இந்த கூட்டணி வெற்றி பெற ஒரு கூட்டணியில் இங்கே இருக்கும்போது இதை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தேவையில்லாமல்? நீங்கள் இதுலேருந்து வரத்துக்கான ஐடியா உங்களுக்கு இல்லை. எதுக்கு வந்து ஒரு மாற்று கூட்டணி இருக்கான்னா அதுவும் இதுவரையும் தென்படலை. எலெக்ஷன் போது ஏதாவது இதை எப்படி வந்து எலெக்ஷன் போது ஏதாவது மாற்று கூட்டணி வந்தது, அதில் ஏதாவது சேஞ்ச் வருமானா இப்போ எதுவும் இந்த 2026க்கு திருமாவளவனோட இப்போ திட்டம் என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போ எங்கேயுமே நான் போகல, எங்களோட மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் நீங்கள் தான் வந்தீங்க, விஜய் அவர்களுடைய இந்த ஃபங்க்ஷனில் கூட நான் கலந்துக்கலன்ற மாதிரியான கோரிக்கைகள் அவர் முன் வைப்பாரா? எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக நாங்கள் பண்ணுறோம் சார். அவர் அதிகமான இடங்கள் கேட்பார் சார். திமுக கூட்டணியில் அவர் 2 பார்லிமெண்ட் பெற்றிருக்காரு, 12 இடங்கள் கொடுங்கன்னு கேட்பார். அவங்க திமுக கவர்மெண்ட் அந்த சமயத்தில் என்ன டிசைட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அதிகாரத்தில் பங்களிப்பு போன்ற விஷயங்கள் அதிமுக சொன்னாங்கன்னா திமுகவுக்கு ஒரு அழுத்தம் வரும். அதிமுக அதிகாரத்தில் பங்களிப்பு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க, எடப்பாடி சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க, அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுக்க வேண்டிய கம்பல்சன் வரும். அப்புறம் இவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்மளும் அப்படி சொல்லணுமான்ற ஒரு எண்ணம் வரும். அதெல்லாம் வந்து திமுக தலைமைக்கு ஒரு ப்ரெஷர் வரும். 200 தொகுதிகளில் போட்டின்ற ஒரு இதுவும் அவங்களுக்கு ஒரு டார்கெட், அந்த ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க கூட்டணியோடு சேர்த்து. அந்த டார்கெட்டை வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும். அப்போது அது வந்து எடப்பாடி வந்து இந்த மாதிரியான ஒரு காயினை ப்ளே பண்ணாருன்னா அதுக்கு திமுக எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஏன்னா அதிகாரத்தில் பங்களிப்புன்றது இவங்களுக்கு எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸுக்கோ திருமாவுக்கோ அது ஒரு இது இருக்குது, அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அவங்கெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் தப்பும் கிடையாது சார், தப்பும் கிடையாது. அதிகாரத்தில் பங்களிப்புன்றது தப்பும் கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போதே வந்து ஜெயிக்கிறோம் ஆனால் அதிகாரத்தில் எதுவும் பங்கு தரதில்லை அப்படின்ற ஒரு இதையும் ஸ்டேட்மெண்ட்டையும் அதான் சார். அது ஒன்றும் தப்பு கிடையாது சார். அதிகாரத்தில் பங்களிப்புன்றது இயல்பாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். அது இதுவரையும் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் அதை செய்யலைன்றது உண்மை. கூட்டணி வச்சுக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு பங்களிப்பு கொடுக்கறது கிடையாது. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ அதனால் வந்து அது இனிமேல் திமுக செய்வாங்களான்றது தேர்தல் நெருக்கத்தில் அதுக்கு ஏற்படுற அழுத்தத்தை பொறுத்து இருக்குது.
கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் தராங்களா, தாம் போட்டி போடுற இடங்களை குறைச்சிக்கிறாங்களா, தாம் போட்டி போடுற இடங்களை குறைச்சா மெஜாரிட்டி கிடைக்க வேண்டிய இடங்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க, என்ன மாதிரி அழுத்தம் அவங்களுக்கு வரும், இந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு போக்கும் ஆன்டி இன்குபன்சியும் டெவலப் ஆகும். அப்போ இதெல்லாம் சமாளிச்சுட்டு அவங்க திட்டங்கள் மூலமாக மக்களை கன்வின்ஸ் பண்ணி அதுலேருந்து ஓட்டு வாங்கணும். இப்போ 1000 ரூபா கொடுக்கறதுனால பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்களுக்கு பெண்கள்லாம் ஓட்டு போட்டாங்க, அதை நீங்கள் 1500 ரூபா மாத்திரைங்க வச்சுக்கோங்க, அப்போது உங்களுக்கு பெண்கள் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதிகமான பெனிஃபிஷரியை சேர்க்கலாம் உள்ள, இன்னும் பல விஷயங்கள் அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆட்சிக்கு எதிரான ஒரு போக்கும் இங்கே வரும். அதே சமயம் எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரி கூட்டணி அமைக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட அழுத்தத்தை திமுக மேலே உண்டாக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அதை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம், இப்போ அமைதியாக இருக்கலாம்னு தீர்மானிச்சிருப்பார். அதனால் வந்து அமைதி காக்கிறது பெட்டரு அப்படின்னு நினச்சிருப்பார். அதனால் இதில் கலந்துக்க வேண்டாம் நினச்சிருப்பார். ஆனால் அவர் பார்வையாளராக போவாரான்றது இன்னொரு கேள்வி. அது நடக்குமான்னு தெரியாது, தெரியல, பார்க்கலாம். கண்டிப்பாக சார், திருமாவளவன் அவருடைய இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு புறக்கணிப்பு அப்படின்றது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட் லோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. தேங்க்ஸ்.